இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். 207வது வசனம். மனிதர்களில் இப்படியும் ஒருவர் இருக்கின்றார். அவர் அல்லாஹ்வின் உவப்பை தேடி தன் வாழ்வையே அர்ப்பணித்து விடுகின்றார். இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பரிவுடையவனாக இருக்கின்றான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொன்னா, மனிதர்களே ஒரு சில பேர் இப்படி இருக்கிறாங்க, பேசுனா அப்படி பேசுகிறாங்க, ஆனால் நடத்தை எல்லாமே எப்படி இருக்குது, கேட்டால் என்னமோ நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, மனித குலத்துக்கு நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் கிடச்சிட்டா என்ன பண்ணுறாங்க, திமிரு பண்ணுறாங்க, ஆட்டம் போடுறாங்க. இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான். இப்போ எதிர்கட்சி என்ன பண்ணுது, மக்களை ஆளுங்கட்சி கொடுமைப்படுத்துது, விலைவாசி ஏற்றுதுங்கிறான். அவனுக்கு பவர் கொடுத்துட்டா என்ன பண்ணுறான், அவன் என்னங்கிறான், மக்களுக்காக நாங்கள் தான் போராடணும், சாராய கடை மூடணும். எல்லோரும் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணாங்க, சாராய கடையை மூடுங்க, சாராய கடை மூடுங்க, நாங்கள் வந்தோம்னா முதல்ல மூடுவோம். கேட்டால் என்ன நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம், நாங்கள் நல்லது தான் செய்வோம், சொல்வதை தான் செய்வோம், செய்வதை தான் சொல்லுவோம், இப்படிலாம் டைலாக் அடித்தாங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதுதான் இந்த மனிதர்களுடைய பண்பு. அது மூமின்களுடைய பண்பு அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லலை. எங்கேயாவது வறுமை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்களா, எங்கேயாவது உங்களுக்கு செல்வந்தர்களாகும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு 100 கோரிக்கைகள், இப்போ 500க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் கொடுக்குது இல்லை, எலெக்ஷன் தேர்தலில் வாக்குறுதி இல்லை, அது எல்லாம் லிஸ்ட்டு போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ரசூல்லா செஞ்சதை இன்னும் எந்த கவர்மெண்ட்டும், ஒரே கவர்மெண்ட் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணல. இன்றைக்கி அவங்க ரசூல்லாவுடைய ஒரு கவர்மெண்ட் மட்டுமே செஞ்சது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் பங்கு போட்டு பிரித்தா கூட அவங்களால அதை செய்ய முடியல. ஏழைக்கு நிம்மதி, பணக்காரனுக்கு நிம்மதி, அறிவு இருக்கிறவனுக்கு நல்ல வாய்ப்பு, அறிவை ஊக்கப்படுத்துறது, மனிதர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றது, இந்த கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணி எல்லா நன்மையும் வெளியே கொண்டு வரும். அதனால என்ன ஆயிரும்னா பூமியே சொர்க்கம் மாதிரி ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியிலையும் உமர்லியானுடைய காலத்திலையும் எப்படி இருக்கும், பூமியே சொர்க்கம் மாதிரி. எவனும் திருட தேவையில்லை, பிச்சை எடுக்க தேவையில்லை. பிச்சை எடுக்கிறது தடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தடுத்தாங்க, பிச்சை எடுக்காத, அது எடுத்தா மறுமையில் முகத்தில் தோல் இல்லாமல் நீ எழுப்பப்படுவ அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்போ சூழ்நிலை அப்படி உருவாக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ரசூலோட உபதேசங்கள்லாம் எடுத்து பேசுகிறோம். பிச்சை எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும், பண்ணக்கூடாது. ஆனால் சூழல் உருவாக்குற அதுவும் தானே நம்ம செய்யணும். கேட்டால் என்னம்பாங்க, அப்போ நீ பிச்சை எடுக்கலான்னு சொல்கிறியா, அப்போ சாராயம் குடிக்கலான்னு சொல்லி, அதெல்லாம் சொல்லலை பாவா. ஆனால் இதற்கான முயற்சி யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த முயற்சி இது மாதிரியான ஒரு நீதியான நல்லவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்திற்காக முயற்சி யார் எடுத்தாங்க? ரசூல்லா மாதிரி யாராவது முயற்சி எடுத்தாங்களா? ஏதோ ஒரு ஜமாத் இருக்கா இன்னைக்கு, நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் நீதியாக ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு ஜமாத் இருக்கா? ஏன் இன்னைக்கு இருக்கிற இதே நவீன வடிவத்தில் நம்ம ரசூல்லாவுடைய கொள்கைகளின்படி ஒரு ஆட்சியை நடத்த முடியாதா? இன்னைக்கு எப்படி காங்கிரஸ் ஜெயிக்குதோ, எப்படி பிஜேபி ஜெயிக்குதோ, எப்படி கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்களோ, இதே மாதிரி மக்கள் மத்தியில் நம்முடைய கொள்கைகளை சொல்லியே அவங்கள ஓட்டு போட வைக்க முடியுமா? முடியாது. அந்த கொள்கைகளுக்கு அவ்வளோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? முதல்ல வச்சிங்களா? இன்னைக்கு முஸ்லீம் கட்சிகள் இருக்கு, அவங்க என்ன பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்ககிட்டையும் இருக்கு. அப்போ இது மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதர்களில் இப்படியும் ஒருவர் இருக்கின்றார், அவர் அல்லாஹ்வின் உவப்பை தேடி தன் வாழ்வையே அர்ப்பணித்து விடுகின்றார். சில பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த குவாலிட்டி, இப்போ இது எதுக்கு பேசுகிறான், வாழ்க்கையை எதுக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறான்? இப்போ நம்ம இஸ்லாத்தில் என்ன இருக்குது, 5 நேரம் தொழுகை, அதில் இன்னும் அடிஷ்னல் இஸ்லாம் என்ன, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, அதுக்கும் மீள போயிடுச்சுன்னு என்ன, நோன்பு, நஃபிலான நோன்பு, மாதம் 3 நோன்பு, அப்புறம் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு. இங்கே வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறது நம்ம வச்சிருக்கிற இஸ்லாத்தில் தேவையே கிடையாது. இங்கே அர்ப்பணம் பண்ணுறது ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
அல்லாவுக்காக வாழ்க்கையே அர்ப்பணிச்சுடுறாங்க. எப்போ தேவைப்படும் அர்ப்பணிப்பு? டிஎம்கேக்கு அர்ப்பணிப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, கம்யூனிஸ்டில் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கிறாங்க. 13,000 பேர் இருக்காங்க, கல்யாணமே பண்ணுறதில்ல. யார்? ஆர்எஸ்எஸ்ல அர்ப்பணம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு. சும்மா ஜெயிக்குதுன்னா தியாகத்தில் தான் எந்த ஒரு கொள்கையும் ஜெயிக்கும். இன்னைக்கு முஸ்லீம்களில் இப்படி அர்ப்பணம் செஞ்சு கொண்ட ஒரு கூட்டம் இருக்கா? இப்படி ஒரு ஜமாத் இருக்கா? இதற்காகவே கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா? இல்லை. இப்படி இல்லை அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீன் மேலே வராது. இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பரிவுடனாக இருக்கிறான். அர்ப்பணம் பண்ணுறாங்க, சில பேர் தான் பண்ணுறாங்க, போதுமான வால்யூமில் மக்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அல்லாமா இக்பால் அந்த மாதிரி ஒரு ஆள், இஸ்ரார் அகமது அந்த மாதிரி ஒரு ஆள், இவங்கெல்லாம் துனியாவை தூக்கி போட்டு உக்காந்தேன். ஏன்னா அந்த குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, குரானை ரிசர்ச் பண்ணுறது, குரானை மக்கள் மத்தியில் பரப்புறதுங்கிறது இந்த டெடிகேஷன் லெவலில் போனால் மட்டும்தான் செய்ய முடியும். தீனுடைய வேலை பார்ட் டைமில் செய்யவே முடியாது. இப்போ செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை செய்கிறதுக்கு பயங்கரமான ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில் இருக்கிறவன் துனியாவில் அந்த ஸ்கில்லு காமிச்சானா அவன் வேற எங்கேயோ போயிடுவான். அப்போ அதனால் என்ன பண்ணுவாங்க, வீட்லேயும் ப்ரெஷர் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுற தீனுடைய என்ன அப்படியே இருக்க, 2002 அப்படியே இருக்க, 3 அப்படியே இருக்க, 5 அப்படியே இருக்க, உன் வாழ்க்கை டெவலப்பே ஆக மாட்டேங்குது. பொண்டாட்டி கழுத்தில் எவ்வளோ நகை இருக்குது, அதே இடத்துல தான் இருக்குது. ஒரு பவுனு கூட ஆட் பண்ணலையா, இன்னும் ஒரு இடம் கூட வாங்கி போடலையா, இதெல்லாம் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக இது உட்காந்துட்டோம்னா பண்ண முடியாது. இதுக்குன்னு டெடிகேஷனாக உட்காரணும். ஏன்னா கம்யூனிசம் இஸ்லாத்தின் மேலே எப்படி அட்டாக் பண்ணுது, அது கவுண்டர் அட்டாக் என்ன கொடுக்கும். கேபிட்டலிசம் இஸ்லாத்தின் மேலே எப்படி அட்டாக் பண்ணுது, கவுண்டர் அட்டாக் என்ன. புர்கா ஒரு இஷ்யூ கிளப்புறாங்க, சும்மா பரவிட்டே இருக்க நியூஸு, அதை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி உடைக்கிறது, அதுக்கு எத்தனை மீட்டிங் நடத்தலாம், யார் யார் மத்தியில் விழிப்புணர்வு நடத்தலாம், பெண்களை எப்படி போய் டார்கெட் பண்ணி பேசலாம், இதெல்லாம் உட்காந்து அது ஃபுல் டைமாக உட்காந்து சிந்திச்சு அதுக்குன்னு ஒரு திங்க் டேங்க் வச்சு அதுக்குன்னு பிரெயின் ஸ்டார்மும்பாங்க. அதாவது அறிவாளிகள் உட்காந்து, சமுதாயத்தில் இருக்கிற அறிவாளிகள் உட்காந்து அதற்காக சிந்திக்கும் போது தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அவன் சிந்திக்கிறான், யார்? இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு. அவன் புர்கா படம் எடுத்தானா அவன் ஓவர் நைட்டில் எடுத்தது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு திங்க் டேங்க் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபண்டிங் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது. அவங்க ஆர்எஸ்எஸ்ல போய் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. அவங்க ஷாக்கான ஒன்று வச்சுருக்காங்களா? ஸ்கூல் குழந்தைங்களுக்கு டார்கெட் பண்ணி ஒரு முகாம் வச்சுருக்காங்களா? சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த வித்யா பவன் வரும்ல, அந்த பவனில் எல்லாம் போனீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல கேம்ப் நடக்கும். நீங்கள் முஸ்லீம்களுக்கு தீன் சொல்லி கொடுக்குற கேம்ப் இருக்கா? இளம் பெண் பாசறை இருக்குது, துர்காவாகினின்னு இருக்குது, நமக்கு இருக்கா? பஜ்ரங் தள் இருக்குது இளைஞர்களுக்கு, நமக்கு இருக்கா? எத்தனை விஸ்வ இந்து பரிஷத்து, அனுமன் சேனா, எவ்வளோ இருக்கு. இது மாதிரி நம்மளுடைய விங் எங்க? ஐடி விங் இருக்கு, பொய்களை பரப்புறது. இஸ்லாத்துடைய ஐடி விங் எங்க? ஒன்றும் கிடையாது. ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். அவங்கவுங்க என்ன பண்ணுறோம், செட்டிலாகி உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி சில பேர் இருக்கணும், இல்லைன்னா வேலைக்காகாது அப்படி.